ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஒரே அளவுள்ள ப்ளவுஸ் சரிங்களா, ஒருத்தருடைய ப்ளவுஸே வந்து 2 அல்லது 2க்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணும்பொழுது உங்கள் நேரத்தை ரொம்பவே வந்து சேவ் பண்ணலாம் சரிங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அளவு என்ன அப்படின்னு கேட்டால், அவங்களுடைய செஸ்ட் ரவுண்டு மார்பு சுற்றளவு அப்படிங்கிறது 37 சைஸ் அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன அளவுகள் நம்ம வந்து மற்ற அளவுகள் வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக வந்து பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்க, நார்மல் ஹைட்டை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்க சரிங்களா, அவங்களுக்கு இந்த அளவுகள் அப்படியே சரியானதாக இருக்கும். இதே வந்து செஸ்ட் ரவுண்டு தான், பட் ஆனால் ஒரு நூல் ஹைட்டாக இருக்காங்க, கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த அளவுகள் மட்டும் மாறும், மற்ற எந்த அளவுகள் மாறாது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் லைனிங் அப்படின்னா நீங்கள் நினச்சி காய வச்சு நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க சுருக்கம் இல்லாமல். இதுவே வந்து 2x2 கிளாத் அப்படிங்கிற பட்சத்தில், ஃபுல் வயல் இந்த மாதிரி கிளாத் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நினைக்க தேவையில்லை. அப்படியே சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக வந்து அயன் பண்ணிவிட்டு நம்ம மெட்டீரியலை வந்து கட் பண்ணலாம் சரிங்களா, மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 மெட்டீரியல் நான் வந்து எடுத்திருக்கேன் சரிங்களா. தேவைப்பட்டால் நீங்கள் 3 மெட்டீரியல் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா அளவுகள் வந்து மாறிடும் சரிங்களா. ஆக 3 மெட்டீரியல் அப்படிங்கிறது போதுமானது. மெட்டீரியலை இது மாதிரி நீளவாக்கில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைட் நம்ம சைட்லேயே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இது மாதிரி கரைப்பகுதி ஓப்பனில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ரா எட்ஜில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிளாத் வந்து 2 அல்லது 3 இருக்கும் பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ரா எட்ஜில் நேர் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுவிட்டு நம்ம அந்த லைனோட கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ண ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிராஸ் கட்டிங் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. இதே அளவுகளை நேர் கட்டிங்லேயும் நீங்கள் வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலாம். கொஞ்சம் ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1.5 இன்ச் வந்து ஃபோல்டிங்காக மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து காமனாக எல்லாருக்குமே சரிங்களா, அதாவது ஸ்மால் சைஸாக இருந்தாலும் சரி, பெரிய சைஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே 1.5 இன்ச் வந்து கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் தேவைனாலும் மார்க் பண்ணலாம். அந்த 2 இன்ச்சு அப்படியே வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணணும் சரிங்களா. இப்போது ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 14.25 இன்ச் சரியான அளவு, 1/2 இன்ச் ஷோல்டர் தையலுக்காக சேர்த்து 14.25 மார்க் பண்ணுறேன். இதுவே ஹைட் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் 1/2 இன்ச் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. 15.25 அல்லது 15.25 வரைக்கும் மார்க் பண்ணலாம். நெக் வித்துன்னு பார்த்தீங்கன்னா நான் 2.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். நான் 2.5 இன்ச்சே வந்து மார்க் பண்ணலாம். பட் கொஞ்சம் பெரியவங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நெக் வந்து க்ளோஸ்டாக கேட்பாங்க, அதனால நான் 2.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஷோல்டரோட சரியான அளவு அப்படின்னு பார்த்தா 2.25 இன்ச்சு. தையலுக்காக 3/4 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்லைனுக்கு 1/4 இன்ச்சும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு சரிங்களா. டோட்டலாக 3/4 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். நெக் வித்து, ஷோல்டர், தையலுக்கான அளவு டோட்டலாக ப்ளஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 1/2 ஷோல்டர் 5.5 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல இது மாதிரி மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் தான் ஆர்ம் லென்த் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஆர்ம் கோல் நீளம் மார்க் பண்ணிக்கலாம் 5.5 இன்ச். கிட்டத்தட்ட 1/2 ஷோல்டரும் ஆர்ம் கோல் லென்த்தும் சரியாக தான் வரும். 1/2 இன்ச்சு தான் முன்ன பின்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரியே பாருங்கள், சரியாக 5.5 இன்ச் மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டிருக்கோம். இப்போது ஆர்ம் கோல் ரவுண்டு வந்து இது மாதிரி ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க, அல்லது ஃப்ரீ ஹேண்டாகவும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணணும். 10.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 37 சைஸ் இல்லைங்களா மார்பு சுற்றளவு அப்படிங்கிறப்ப ஃபார்முலா படி பார்த்திங்க அப்படின்னா 37 + 4 சரிங்களா. நம்ம 41 4ஆல் டிவைட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 10.25 இன்ச் கிடைக்கும். 10.25 இன்ச் வந்து சரியான அளவு மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி இது மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு 8.25 இன்ச் தேவைப்படுது. 8.5 to 8.25 தான் இருக்கணும். பட் 9 இன்ச் வருது சரிங்களா. ஆக நம்ம வந்து ரவுண்டை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கணும் சரிங்களா. கொஞ்சம் குறுகலாக வந்து ரவுண்ட் பண்ணிக்கணும். மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக 1/2 இன்ச் மட்டும் வந்து ஷோல்டர் தையலுக்காக விட்டுட்டு செக் பண்ணுங்கள். அதே 9 இன்ச் தான் வருது. ஒரு 1/4 இன்ச் வந்து உள்பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டால் ஒரு 1/4 இன்ச் அப்படிங்கிறது பெருசாக வந்து வித்தியாசம் தெரியாது. இதுவே 1/2 இன்ச் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஆர்ம் லென்த்தை சேஞ்ச் பண்ணணும். பட் 5.5 இன்ச்சாவது கண்டிப்பாக ப்ளவுஸ்க்கு இருந்தது அப்படின்னா தான் இந்த செஸ்ட் ரவுண்டுக்கு லென்த்து சரியாக இருக்கும் சரிங்களா. அதனால் லென்த்தை வந்து நான் சேஞ்ச் பண்ணல, ரவுண்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 இன்ச் வந்து உள்பக்கம் தள்ளி நம்ம மார்க் பண்ணிட்டோம். பேக் நெக் பாருங்கள் 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் வந்து 2.25 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். கீழ்ப்பக்கம் தாராளமாக நம்ம 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக் சைடில் கொஞ்சம் அகலம் இருந்தது அப்படின்னா தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஷேப் வந்து சரியாக வரும். பேக் நெக் வந்து ஷேப் வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா. இது மாதிரி பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது நெக் பகுதியிலேருந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டில் எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிட்டோம் சரிங்களா.
நெக் பகுதியிலேருந்தே வந்து கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மெட்டீரியலை கட் பண்ணும் பொழுது மெட்டீரியல் வந்து நம்ம திருப்பக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி பிசுறுகள் இல்லாமலும் நம்ம வந்து கட் பண்ணணும். ஆக்சுவலாக 2 கிளாத் போட்டு நம்ம வந்து கட் பண்ணுறோம் இல்லைங்களா, கொஞ்சம் கவனமாகவே வந்து கட் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ண இடத்துல ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஃபோல்டிங்காக நம்ம வந்து லைன் போட்டிருக்கோம், சரிங்களா? இந்த இடத்துல நம்ம ஹேர் கட் கொடுக்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த லென்த் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பேக் ஹைட் வந்து அதிகமாக வச்சுருக்கோம். ஆக சைடு உயரமும் அதிகமாக இருக்கும். அதனால் பாருங்கள், நம்ம கிராஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்லேருந்து 4 இன்ச் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மேல் பக்கம் ஒரு 1/2 இன்ச் வந்து மேல் பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க சைடில். இப்போது கிராஸ் வைஸில் ஸ்கேல் வச்சு இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம 4 இன்ச் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு ஒரு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு சுருக்கங்கள் குறைஞ்சிக்கும், சரிங்களா? சைடில் அந்த சுருக்கங்கள் வராது. சைடு பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி, அதாவது வயிறு பகுதிக்கிட்ட கீழே இறங்கின மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து இந்த பிரச்சனை வராது, சரிங்களா? இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்பொழுது இந்த பிரச்சனை வராது. இப்போ இந்த மாதிரி நம்ம டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆயிரும், அந்த கிராஸ் வந்து தெரியாது, சரிங்களா? இப்போது மேல் பகுதியில் நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. இதோட தான் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணணும். அதனால் ராங் சைடு நோட் பண்ணிக்கோங்க. 2 மெட்டீரியல்லையும் ஹேர் கட் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். மீத இருக்கிற கிளாத்தை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கார்னர்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அன்ஈவனாக இருக்குது, அதனால் ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டு நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிசுறுகள் இல்லாமல் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம 4 ஃபோல்டு பண்ணுவோம் இல்லைங்களா, எப்பவும் போல் அதே போல் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நம்மளுக்கு எதிர்ப்புறமாகவும் நம்ம சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் சைடு இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போது நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம மடித்து ஹெம் பண்ண போகிறோம், சரிங்களா? நம்ம மடித்து ஹெம் பண்ண போகிறோமா, லைனிங்காக இருந்தால் அடித்து திருப்ப போகிறோம், சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தையலுக்காக இங்கே இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். டபுள், அதாவது 2 டைம் மடிக்க போகிறோம், சரிங்களா? டபுள் ஃபோல்டு பண்ணுறதுக்காக எனக்கு 1 இன்ச் தேவைப்படுது, நான் மார்க் பண்ணியிருக்கேன். லென்த் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு, கையினுடைய உயரம் 6.5, ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைன்லேருந்து உள்புறமாக ஸ்லீவ் லோ லென்த், கை கீழ் உயரம் அப்படிங்கிறது 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆம்கோல் சுற்று வந்து மார்க் பண்ணணும். ஆம்கோல் சுற்று அப்படிங்கிறது 8.25 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கும் கீழே 1.5 இன்ச் நம்மளுக்கு தேவைப்படுது. அதே போல் இந்த பக்கம் ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம், அதுக்கும் கீழே 1.5 இன்ச், சரிங்களா? இப்போ இந்த மெட்டீரியலுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது அட்டாச் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ மெட்டீரியல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். லைனிங் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் மேலும் கீழுமா வந்து நம்ம மார்க் பண்ணலாம். பட் இது வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 4 சைட்லையுமே நம்ம அட்டாச் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் நம்ம கிராஸ் வைஸில் ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த லைன் பாருங்கள், செக் பண்ணுங்கள். சரியாக 10 இன்ச் இருக்குது. சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளார சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க 2.5 இன்ச். அதே போல் கீழ்ப்பக்கத்துலேயும் சென்டர்லேருந்து சென்டர் அப்படிங்கிறது மார்க் பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் உள்பக்கமாகவும் மேல் பக்கத்தில் 1/2 இன்ச் வெளிப்பக்கமாகவும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி சி மாதிரி ஒரு வளைவு, அந்த சைடு சி மாதிரி ஒரு வளைவு, இந்த மாதிரி ட்ரா பண்ணும்பொழுது ஆம்கோல் ரவுண்டு ஸ்லீவில் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம், சரிங்களா? இதில் சுருக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஃபார்முலா எந்த சைஸ் ஸ்லீவாக இருந்தாலும் சரி, அதாவது எல்போ ஸ்லீவாக இருந்தாலும் சரி, ஹாஃப் ஸ்லீவாக இருந்தாலும் சரி, 3/4 இருந்தாலும் சரி, எல்லா ஸ்லீவுக்குமே இந்த மெத்தட் வந்து கரெக்டாக வந்து பொருந்தும், சரிங்களா? அதனால் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ராங் சைடு வந்து இது மாதிரி நோட் பண்ணிக்கலாம். 3 கிளாத் வந்து நீங்கள் போட்டு கட் பண்ணிங்க அப்படின்னாலும் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடில் இந்த மாதிரி வந்து ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. சென்டர் ஃபோல்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதனால் இது மாதிரி ஹேர் கட் கொடுத்துக்கலாம். அதே போல் மடித்து அடிக்கிற இடத்துலையும் இது மாதிரி ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. எல்லா மெட்டீரியல்லையும் ஹேர் கட் வந்து இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லீவ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பாருங்கள், நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பகுதி நேர் வந்து ஷோல்டரும் செஸ்ட் ரவுண்டும், பேக் பார்ட்டுடைய ஷோல்டரும் செஸ்ட் ரவுண்டும் இருக்கிற மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் மெட்டீரியல் வந்து சேவ் ஆகும். சரிங்களா, ஜாயிண்டிங் வந்து கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ பேக் பார்ட்டோட அளவுகளை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பேக் பார்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணும் பொழுது ஆர்ம் லென்த் வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஹைட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 5.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம், அல்லது 6 இன்ச், அதுக்கு மேலே வந்து வராது. சரிங்களா, இந்த ஒரு அளவுகள் மட்டும்தான் மாறும். மற்ற அளவுகள் பேக் பார்ட்டில் அப்படியே எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, 5.5 இன்ச்சுக்கு பதிலாக ஹாஃப் ஷோல்டருங்கிறது ஒரு 5.25 இன்ச் வரலாம். சரிங்களா, ஏன்னா ஷோல்டரோட அகலத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். மற்ற எல்லா அளவுகளும் அப்படியே தான் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா, பேக் நெக்கு நம்மளோட விருப்பம் தான், ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம். இப்போ நம்ம பேக் பார்ட்டோட அளவுகளை ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஷோல்டர் லைனை இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஃபோல்டிங் லைன் இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஷோல்டர் லைனில் ஸ்கேல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு மார்க் பண்ண போகிறோம். முன் கழுத்து உயரம் 6 இன்ச்சு. இதுவே ரொம்ப ஹைட்டாக இருக்காங்கன்னா 6.25 இன்ச், 6 அது அவரவருடைய விருப்பத்தை பொறுத்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 6 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இல்லை ரொம்ப குறுகலாக வேணும்னா 5.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போது கிராஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ஒரு 1/4 இன்ச்சில் வந்து கிராஸ் வந்து எடுத்துருவோம். அப்போ தான் நம்மளுக்கு ஃபிட்டாக இருக்கும் நெக்லைன். அடுத்து ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு, அதுக்கும் கீழே பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வளைவுகள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்கோட வளைவு, முன் கழுத்தினுடைய வளைவு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. லைனுக்கு உள்புறமாக ஒரு 1/4 இன்ச் வர்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். முன் உயரம் அப்படிங்கிறது 12.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுவே ஹைட்டாக இருக்காங்கன்னா 13 to 13.5 வரைக்கும் மார்க் பண்ணலாம். சரிங்களா, அதுக்கு மேலே தேவைப்படாது. அதுக்கு தகுந்த மாதிரி பேக் சைடு உயரமும் ஒரு 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் வந்து அதிகரிக்கும். சரிங்களா, இப்போ 12.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போது 1.5 இன்ச்சு சைடில் கட் அப்படிங்கிறது அப்படியே, அதாவது ஹைட்டாக இருந்தாலும் சரி அல்லது ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம யோக் பார்ட்டினுடைய வளைவுக்காக தான் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம். அதனால் அந்த வளைவுகள் மாறாது. சரிங்களா, அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துலையும் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கிராஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக மாறாது. சரிங்களா, 3.25 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட அகலமும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து அவங்களுக்கு ஒன்று தானே, அதனால் கண்டிப்பாக அளவுகள் மாறாது. அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 3.25 டாட்டோட அளவு அப்படிங்கிறது 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ 2.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கு லைட்டாக ஒரு கர்வ் எடுத்து இது மாதிரி வளைவு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெப்த்து வந்து எடுத்துக்கலாம். டெப்த்து பார்த்திங்க அப்படின்னா மேலேருந்து ஸ்ட்ரைட்டாகவும் லைட்டாக அந்த பெண்டில் மட்டும் ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் டெப்த் எடுத்திங்க அப்படின்னாலே போதுமானது. சரிங்களா, மற்ற அளவுகள் அப்படியே ஃபிட்டாக இருக்கும். சரிங்களா, இதே மாதிரி லைட்டாக வந்து டெப்த் எடுத்துக்கோங்க ஒரு 1/4 இன்ச்சில். இப்போ நம்ம கொக்கிப்பட்டி சைட்லேருந்து மெட்டீரியலை கட் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிராஸோட இந்த லைனோட கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டெப்த் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த டெப்த்தில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது டெப்த் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். சரிங்களா, இப்போது மார்க் பண்ண இடத்துக்கு ஹேர்கட் கொடுத்துக்கலாம். டாட் மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு ஹேர்கட் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் டாட் பிடிக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல 1.5 இன்ச் அந்த பக்கம் தள்ளி மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, செஸ்ட் ரவுண்டு, அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம டாட் பிடிக்கிறப்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. லைனிங்காக இருந்தாலும் சரி இல்லை நார்மல் கிளாத்தாக இருந்தாலும் சரி, எப்போவுமே வந்து ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. மீத இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்காக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து மீதி இருக்கிற கிளாத்தை கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா பட்டி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ரஃபாக வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அகலம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 இன்ச்சும் லென்த் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 இன்ச் இருந்தது அப்படின்னா எவ்வளோ பெரிய சைஸ் ப்ளவுஸ்க்காக இருந்தாலும் நம்ம வந்து பட்டி ஸ்டிச் பண்ணிட முடியும். சரிங்களா, ரஃபாக வந்து கட் பண்ணக்கூடிய பட்டியை வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, இப்போது மீதம் இருக்கிற கிளாத்தில் நம்ம கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போது 2 மெட்டீரியலும் நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா, இப்போ பாருங்கள் தனித்தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம்.
2 மெட்டீரியல் கட் பண்ணாலும் சரி அல்லது 3 மெட்டீரியல் வந்து நீங்கள் கட் பண்ணாலும் சரி, கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்தந்த கலர் மெட்டீரியலை அந்தந்த கலரில் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு சின்ன நாட் மாதிரி போட்டு கட்டி வச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கிளாத் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா ஒரு பீஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம். சரிங்களா? அதனால் கட் பண்ணி முடித்த உடனே தனித்தனியாக பிரித்து அந்தந்த மெட்டீரியலை கரெக்டாக வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும். அதே போல் நூல்கண்டும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெட்டீரியலுக்கு இந்த நூல்கண்டு அப்படிங்கிறத செப்பரேட்டாக வச்சுட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைமுக்கு நீங்கள் டக்குன்னு வந்து சேவ் பண்ணலாம் டைமை. சரிங்களா? டக்குன்னு எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும். அந்த டைமில் நூல்கண்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஷாப் போய் வாங்கிட்டு வந்து அது பெரிய ரிஸ்க்கு. சரிங்களா? ஆக எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சேவ் ஆகும். டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக உங்களால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.